அதனால்தான் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். நான் அவரிடத்துல கேட்ட காரியத்தை நாடுவேன், அதை நான் பெற்று அனுபவிப்பேன். அல்லேலூயா. நாமும் கர்த்தரிடத்துல கேட்கிற காரியத்தை நாடணும், அதை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழணும். அல்லேலூயா. பலர் ஆண்டவரிடத்துல வந்து நன்மைகளை எதிர்பார்த்து கேட்பார்கள். அது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதற்கு காலதாமதம் ஆகும் பொழுது இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார், அல்லது இதை செய்கிறதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இல்லை என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நாம் என்ன கேட்டாலும் அதை நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஒருபோது நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. தாவீது கர்த்தரிடத்துல ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறான். அவன் என்னதான் அதை கேட்டிருக்கிறான், அதை நாம் பார்ப்போம். கீழே வாசிங்க. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் தாவீது சொல்லுகிறான். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை தேடுகிறது நோக்கம், கர்த்தரை ஆராதிக்கிறது நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வானத்தையும் பூமி அண்ட சராசங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற மகிமை உள்ள தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே வாஞ்சையோடும் ஆவலோடும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அவருடைய மகிமை பயங்கரமானது. அந்த மகிமையை நாம் தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா என் தேவனே உம்மையே வாஞ்சிக்கிறது. உம்முடைய மகிமையை பார்க்கிறதற்காக, உம்மை எனக்குள்ளே பெற்று அனுபவிக்கிறதற்காக என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அதுபோல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். அந்த மகிமையை மண்பாண்டமாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை கொள்வீர்களானால், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல தேவனுடைய மகிமையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சை கொள்வீர்களானால், ஆண்டவர் மகிமையின் தேவனாக, மகிமையின் ஆவியானவராக, மகிமையின் வார்த்தையாக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களோடு ஒன்றர கலந்து வாழ்வார். நீங்கள் அவருடைய மகிமையிலே கலிகூர்ந்து வாழ உதவி செய்வார். அவருடைய மகிமையை முகமுகமாக தரிசித்து அவருடைய அன்பிலே கலிகூற கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில நாம் தேவனை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவராலும் ஆராயப்படக்கூடாத பயங்கரமான தேவனுமாக இருக்கிறார். இந்த தேவனை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய மகத்துவமான செய்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய கைகளின் கிரியைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சபையில வந்து நாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் ஆராய்கிறார்கள். வானத்தில் தோன்றுகிற சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவைகளுடைய தன்மைகளையும் குறித்து ஆராய்ந்து அறிய விரும்பி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய பேரு விஞ்ஞானிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பூமியிலே நடைபெறுகிற காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறதற்காக, வானத்திலே தோன்றுகிற சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்கிறதற்காக
இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கம் அவர்களுக்கு பல கோடிக்கணக்கான பணங்களை இலவசமாக கொடுத்து அவர்களை ஆராய்ச்சி செய்ய வைக்கிறது. அவர்கள் செய்கிற ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை எல்லாம் பூமி பாருங்கள் அறிந்து ஆச்சரியப்படுகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மனிதர்களாகிய விஞ்ஞானிகள் ஆராய்கிற இந்த பூமிக்குரிய காரியங்களும் வானத்தில் தோன்றுகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற மகிமையின் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். இனி உண்டாக போகிற எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்கிறவர்களாக நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்களே பயங்கரமான விஞ்ஞானிகளாக மாறி போவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனை ஆராய்ச்சி செய்கிறதற்காக தேவன் உங்களுக்கு கோடி கோடி கோடியாக பணங்களையும் பொருட்களையும் தருவார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அவரை குறித்தும் அறிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்கிறபடினாலே, அவருடைய செய்கைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறபடினாலே, அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறபடினாலே, அவருடைய ராஜ்யத்தை விரும்புகிறதற்கு நீங்கள் தேவனுடைய சபையில வந்து ஆராய்ச்சி செய்கிறபடினாலே, அந்த ஆராய்ச்சி செய்கிற காலங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. ஆகையால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை ஆராய அவரை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பண்ணுகிற ஆராய்ச்சியிலே நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய வல்லமை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய கிருபையை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய மகத்துவமான கிரியைகளை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய கையின் கிரியைகளை அறிந்து கொள்வீர்கள், அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை இரட்சிப்பின் சுவிசேஷமாக உலகம் முழுவதிலும் அறிவித்து வந்த மனிதன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீசனும் அப்போஸ்தலர்களிலே பிரதானமான அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருந்தவன் யோவான். அல்லேலூயா. இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் அவன் பத்மு என்கிற தீவிலே வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பத்மு என்கிற தீவு உபத்திரவத்தின் குகை என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் குகையிலே அவன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிறான். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய நாளிலே அவன் கர்த்தரை ஆராய்ச்சி பண்ண விரும்பினான். அல்லேலூயா. கர்த்தரை அவன் ஆராய்ச்சி பண்ணினான். கர்த்தரை அறிய வேண்டும். 3.5 ஆண்டு காலம் எங்களோடு கூட வாழ்ந்த கர்த்தரை நான் அறிய வேண்டும். அவருடைய மகிமையை நான் அறிய வேண்டும். அவருடைய இரட்சிப்பின் வல்லமை அறிய வேண்டும். அவருடைய சிங்காசனத்தின் மகிமை அறிய வேண்டும். சிங்காசனத்தில் அவர் இருக்கிற மகிமையை அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த பத்மோ தீவில் இருந்து கொண்டு கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை உடனே ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போய் தம்முடைய தூதனை யோவானுக்கு முன்பாக அனுப்பி கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் உண்டான எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ளுகிறதற்கான கிருபையை இந்த யோவானுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா விஞ்ஞானிகளை பார்க்கிலும், எல்லா அறிவாளிகளை பார்க்கிலும், எல்லா ஞானவான்களை பார்க்கிலும் பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி, பெரிய ஞானம் படைத்தவன் இந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன். ஆண்டவராகிய மார்பிலே சாய்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த யோவான் தான். அல்லேலூயா. இவனுக்கு நிகரான
விஞ்ஞானிகள் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது, இனி ஒருவரும் இருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பயங்கரமான விஞ்ஞானி தான் யோவான் என்கிற சீசன் அப்போஸ்தலன். அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட்டாலும் சரி, தேவனை நீங்கள் ஆராய வேண்டும் என்று விரும்பினா தேவன் உங்களை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு காண்பிப்பார். ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் தரிசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யாத்ரா